இப்போ 1.2ல ஃபோர்த் சம் போகலாம். ஃபோர்த் சம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச சம் மாதிரியே தான். ஆனால் அதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொஸ்டின் கொடுத்து அது மேலே அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம எழுதுனது நமக்கு அது கண்டுபிடிச்சது தான், ஃபஸ்ட் சம்லேயே செஞ்சது தான். அம்புக்குறி படம்னா நம்ம அந்த இப்படி ஒரு டிராயிங் போடுவோம்ல, ரவுண்டு மாதிரி போட்டு ஒரு ரிலேஷன் இருக்கான்னு காட்டுவோம்ல, அதுதான் அம்புக்குறி படம். வரைபடம்னா கிராஃப். ஓகேவா? இது கிராஃப் எழுதி அதில் இருக்க மார்க்கை குறிக்கணும். பட்டியல் முறை எழுதுறது எப்பவும் போல தான், நம்ம ஆறு எழுதுவோம்ல அது மாதிரி தான் வரிசை எழுதுறது. ஓகேவா? ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம எப்போவும் செய்கிற சம் தான். இப்போது ஃபஸ்ட் சம் எழுதிக்கலாமா? அதே மாதிரி அந்த ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்புறம் எக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க 2, 3, 4, 5. ஓகேவா? y ஈக்குவல் டு 1, 2, 3, 4. இதில் ஒய் தான் கொடுத்துருக்காங்களே, நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம ஒய் வந்து கட்டாயமாக நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஓகேவா? எக்ஸை கொடுக்குற எக்ஸை வச்சு ஒய்யை கண்டுபிடிக்கணும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நம்ம ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்கல்ல, அந்த ஆரோ டயக்ராம் கண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? இப்போது எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2yன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை இந்த 2 இந்த பக்கம் பையில் கொண்டு வந்துடணும். ஓகேவா? அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போது எக்ஸ் வந்து என்ன வச்சுக்கலாம், when x ஈக்குவல் டு 2, ஃபஸ்ட் இருக்க நம்பர் 2 தானே, 2 செஞ்சுருவோம். அப்போ y ஈக்குவல் டு 2 பை 2. 2 ஏன்னா எக்ஸ் பை 2 இருக்குல்ல, அதனால் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 1. அப்போது அடுத்து when x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது அப்படியே வச்சிட வேண்டியதுதான். when x ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க 4, y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. இது ஏன் எழுதுகிறோம்னா, நமக்கு இந்த ஃபார்முலா ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு வேளை நம்ம எப்படி வருதுன்னு டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 4 பை 2. இப்போ 1, 2. ஓகேவா? 2, ஒய் ஈக்குவல் டு 2. இது இப்படி எழுதணும், எடுத்து எழுதிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு திரும்ப 3 பை 2. when x ஈக்குவல் டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 4க்கு அப்புறம் 5 கொடுத்துருக்காங்க, 5. y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 5 பை 2. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? y ஈக்குவல் டு 5 பை 2. இப்போது நம்ம எக்ஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அம்புக்குறி வரைபடம். அம்புக்குறி வரைபடத்துக்கு தான் அந்த எக்ஸ் ஒய் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. எக்ஸை மட்டும் எடுத்து ஒய்யை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் கொடுத்துருக்க வேல்யூ எழுதிக்கலாம், 2, 3, 4, 5. 2, 3, 4, 5. ஒய்யோட படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இப்போது எக்ஸ் ஒய்யை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, நம்ம இது கண்டுபிடிச்சதே எழுதணும். எக்ஸ் 2னா ஒய் 1, 2க்கு 1 ஒய்யா. ஓகேவா? 2க்கு 1. அடுத்து 3க்கு 3 பை 2, அது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது 3 இஸ் நாட் ரிலேட் டு 3 is not 3 by 2. ஓகேவா? அடுத்தது 4. 4க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4க்கு 4 சாரி இதுக்கு 4க்கு 2. ஓகே, தப்பாக போட்டேன். இங்கே இருக்க ஆன்சரை அப்படியே எழுதிக்கிட்டு வராமல் எழுதிட்டேன். y ஈக்குவல் டு 2, அதாவது எக்ஸ் 4 ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2. ஓகேவா? 4க்கு 2,
இது ரிலேஷன் ஆயிடுச்சு. அடுத்து 5க்கு 5/2 5க்கு 5/2 இருக்கா? இல்லை. அப்போது 5 அண்டு 5/2 இஸ் நாட் ரிலேஷன். அது நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். உறவு இல்லை, தமிழுடைய உறவு இல்லை, இஸ் நாட் ரிலேஷன் அப்படின்னு சொன்னாலே திருத்துறவங்க புரிஞ்சுக்குவாங்க. நாட் ரிலேஷன், இதுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. உறவு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ அம்புக்குறி படம் முடிஞ்சு போச்சா? இப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வரைபடம் கேட்டிருக்காங்க. வரைபடம் எழுதிக்கோமா? வரைபடம் ஒரு மேட்ரு இல்லை, இங்கே பாருங்கள், ஒரு கிராஃப் மாதிரி போட வேண்டியதான். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு. நம்ம கிராஃப் படிப்போம்ல, கிராஃப் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். எக்ஸ் ஒய் இதில் 0 1 2 3 4 5 6 7 இப்படி போட்டுக்குங்க. இதில் அதே மாதிரி 0 1 2 3 4 5. ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2க்கு 1 கண்டுபிடிச்சிருக்கோமா? 2க்கு 1 இன்னுக்குள்ளே போட்டு 2, 1 இப்படி போட்டுறணும். அடுத்து 3க்கு அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால் போட வேண்டியதில்லை. அதே மாதிரி அடுத்து ஒய்க்கு எக்ஸுக்கு 4னா ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 4னா ஒய்க்கு 2 இன்னுக்குள்ளே வரும். 4 2. ஓகேவா? இது 2 மட்டும்தான். அடுத்ததும் ஃப்ராக்ஷனில் வரனால அதை நம்ம போட வேண்டியதில்லை. அதே மாதிரி அடுத்து என்ன எழுத சொல்லியிருக்காங்க? இதை கண்டுபிடிச்சாச்சு, கிராஃபையும் போட்டாச்சு. பட்டியல் முறையில் எழுதுக. பட்டியல் முறை ஒரு மேட்டர் கிடையாது. எப்படின்னா 6 எழுதுவோம்ல, அதுதான். அதுலேயும் இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? எக்ஸ் ஒய்ஏ கண்டுபிடிச்சோம்ல, அதில் 2 1 4 2. ஓகேவா? இதை மட்டும் எழுதுனா போதும். இது தேர்டு, இது செகண்டு, இது ஃபஸ்ட்டு. இதை நம்ம கண்டுபிடிச்சோம். அம்புக்குறி வரைபடம், கிராஃபு, அதே மாதிரி 6 கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் மேட்ரு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.